Psalm 145 verse 1 to 21. சங்கீதம் 145 அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். டேவிட் சாம்ஸ் ஆஃப் த ப்ரைஸ். இதுலேருந்து கண்டினியூவாக அவருடைய 5 அதிகாரத்துலேயும் அவர் பேர் வராது. அவர் ப்ரைஸ் பண்ணிடுவார் கடைசி வரைக்கும் அதில் கடவுளை. அதோட முடிஞ்சிருச்சு தாவீதோடது. அதுக்கப்புறம் சாலமோனுடைய அதிகாரம் வருது. ஐ வில் எக்ஸ்டோல் தி மை காட், ஓ கிங், அண்ட் ஐ வில் பிளஸ் தி நேம் ஃபார் தி எவர் அண்ட் எவர். வசனம் 2. நாடெரும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் நான் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். எவ்ரி டே ஐ வில் பிளஸ் தி அண்ட் ஐ வில் பிரைஸ் தி நேம் ஃபார் எவர் அண்ட் எவர். வசனம் 3. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. The great is the Lord and greatly to be praised, and his greatnesses is unsearchable. வசனம் 4. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரிகைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். One generation shall and praise the work to the another, and shall and declare the mighty acts. வசனம் 5. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபித்ததையும் உம்முடைய அதிசயமான கிரிகைகளை குறித்து பேசுவேன். I will speak of the glorious honors of the majesty and of the wondrous works. வசனம் 6. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரிகைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். And man shall speak of the mighty of the terrible acts, and I will and declare thee and greatnesses. வசனம் 7. அவர்கள் உமது மிகுந்த தயவையை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். They shall and abundantly utter the memory of the great goodness, and shall and sing of the righteousness. வசனம் 8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The Lord is gracious and full of the compassion, slow to the anger, and of the great mercy. வசனம் 9. கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகைகளின் மேலும் உள்ளது. The Lord is good to all, and is and tender mercy are the over all these works. வசனம் 10. கர்த்தாவே, உம்முடைய கிரிகைகள் எல்லாம் உம்மையே துதிக்கும். பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். All the works shall and praise thee, O Lord, and they and Satan shall bless thee. வசனம் 11. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதானத்தையும் தெரிவிக்கும்படிக்கு they shall and speak of this glory of the kingdom, and talk of the power. வசனம் 12. உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். The make can oven to the son of the man is and mighty act, and the glorious majesty of the king is kingdom. வசனம் 13. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. The kingdom is in everlasting kingdom, and they domain and rule for true God all the generation. வசனம் 14. கர்த்தர் வாழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகிறார். The Lord and upholdeth all that fall, and raiseth up all those that and be bowed down. வசனம் 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டே இருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீரே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். The eyes of all the wait upon thee,
and though and give us them that are made into season. வசனம் 16 நீரே உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். Though an openest any hand and satisfies the desire of the every living thing. வசனம் 17 கர்த்தர் தமது வழிகளை எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். The Lord is righteous in all this way and holy in all this work. வசனம் 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். The Lord is nigh unto all them that call upon them, to all that call upon him in truth. வசனம் 19 அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படியே செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். He will fulfill the desire of them that fear from. He also will and hear their cry, and I will save them. வசனம் 20 கர்த்தர் தம்மிலே அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். The Lord and preserveth all them that love him, but all the wicked will he desire. வசனம் 21 என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக, மாமிச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. My mouth shall speak the praise of the Lord, and let all the bless is the holy name forever and ever.